நடிகர் சங்க தேர்தல் சூடாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ ஓட்டு போட வந்தேன். ஸோ என்னுடைய பணிகளை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். இன்றைக்கி தேர்தலில் பங்கேற்கிற 2 அணிக்கும் என்னோடய வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக சுவாமி சங்கரதாஸ் அணியில் வந்து என்னுடைய அப்பா திரு கே பாக்யராஜ் அவர் வந்து தலைவராக நிற்கிறாரு. ஐஸ்வரி கணேசன் எல்லாருக்குமே என்னோடய வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எல்லாமே ரொம்ப நல்லபடியாக ரொம்ப சேஃபான ஒரு என்வாயர்மெண்ட்டில் வந்து ஓட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஓட்டு வந்து போடணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக அந்த ஓட்டு போடலாம், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. பட் அதை தாண்டி எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இங்கே வந்து நடிகர்கள் எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது. அது ஆப்போசிட் அணியில் வந்து எல்லாருமே என்னோடய நண்பர்கள் தான். ஸோ அந்த நண்பர்கள் அப்படிங்கிற முறையில் வந்து எல்லாருக்கும் நான் பர்சனலாக அது ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். யாருமே தயவு செஞ்சு மற்றவங்களை இழிவுபடுத்தாதீங்க. எதிரணியில் வந்து உங்களுக்கு எதிராக நிற்கிறவங்களா இருக்கலாம், எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் சாதித்தவங்க தான். ஸோ அவங்கள வந்து எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக நீங்கள் ஜெயிக்கணும், மற்றவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டைரெக்டாக பேசாமல் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பேச வச்சு மற்றவங்களை இழிவுபடுத்தாதீங்க. எல்லாருக்கும் அவங்களோட அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. இது ஒரு ஹெல்த்தியான ஒரு எலெக்ஷனாக நடக்கிறோம். அண்ட் நேர்மையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதை தாண்டி அது தெரிஞ்ச கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷனில் போட்டியிடுற எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சங்கத்துடைய தேர்தல், சங்கத்தில் ஒரு உறுப்பினராக என்னுடைய கடமையை நான் செய்ய வந்தேன். ரொம்ப சிறப்பாக செஞ்சேன். கண்டிப்பாக எங்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் வந்து அவங்களுடைய கடமையை செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதில் வெற்றி பெற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் பண்ணது. அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. இதெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் எப்படி தான் அதான் நேற்று வந்து ஒரு மத்தியானம் தான் வந்து ஸ்கூல் பேர் சொன்னாங்க. மத்தியானம் ஒரு 4-5 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அது கூட இவ்வளோ அழகாக பண்ணி டக் 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 டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி காவல்துறைக்கு வந்து நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப பிரமாதமாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து பண்ணாங்க. இது வந்து போட்டி கிடையாது. அது என்ன சொல்கிறதுன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற வந்து ஒரு எப்படி அதை என்ன சொல்ல ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு சின்ன ஒரு இதுதான். என்னது திடீர்னு ஒரு ஊழல் வரும்ல வீட்டுக்குள்ளே, ஒரு ஊழல் சொல்லலாம். நடிகர்களுக்குள்ள இருக்கிற ஊழல் தான். கண்டிப்பாக எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கட்டடத்தை வந்து பிரமாதமாக இந்தியாவிலே இப்படி ஒரு நடிகர் சங்கம் கட்டடம் இருக்கான்னு எல்லாரும் மூக்கு மேலே கை வைக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு கட்டடம். இது வந்து போட்டி அல்ல, பொறாமை அல்ல, எங்கள் குடும்பத்தில், அதாவது எங்கள் சினிமா குடும்பத்தில் நடக்கும் ஒரு ஊழல். கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி அ ஹாப்பி அக்கேஷன் ஆஃப்டர் திஸ் எலெக்ஷன். தேங்க்யூ. வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தேர்தல் முறைப்படி என்னுடைய கடமையை செஞ்சுட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். வெற்றி பெற்று வருகின்ற குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு 3000 பேர் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 30 பேரை தேர்ந்தெடுக்கிற நிகழ்வு இது. கடந்த முறை நான் 30 பேரில் ஒருத்தனாக இருந்தேன். இந்த முறை 3000 பேரில் ஒருத்தனாக நின்று ஒரு குழுவை தேர்ந்தெடுக்கிற சூழ்நிலையில் இருக்கேன். என் மனசாட்சிப்படி வாக்களிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். குளறுபடி இல்லை. போன முறையும் இதே போல தான் 21 நாள் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து அந்த காலகட்டத்துக்குள்ளே தேர்தல் நேரத்தை வகுக்கிறது தான் பை லாவில் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாமினேஷன் ஃபார்ம் வாங்கிறது, அப்புறம் வந்து அதை ஸ்க்ரூட்னிக் பண்ணுறது, தாக்கல் பண்ணுறது, இப்படின்னு சென்னையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு 3 நாள் 2 நாள் 3 நாள் அதுக்கு ஒதுக்குறாங்க. ஆனால் தபால் ஓட்டுங்கிறது நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு அது போய் சேர ட்ராவல் டைம், அங்கிருந்து அது வந்து ஒரு கிராமத்தை நோக்கி போகிறதுனா அதுக்கு ஒரு ட்ராவல் டைம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நாள் ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் கொடுக்கணும், திருப்பி அது வந்து போஸ்ட் பண்ணப்பட்டு இங்கே வர்றது அப்படிங்கிற அந்த டூரேஷனை வந்து யதார்த்தமாக டீல் பண்ணணும். லா மட்டும் வச்சு டீல் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 நாள் தபால் ஓட்டுக்கு அதிகமான நாட்கள் கொடுக்கப்படணும் அந்த லாவில் அல்லது தேர்தல் விதிமுறையில் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் மிக தனிப்பட்ட முறையில் யாரும் திட்டமிட்டு இது குளறுபடி கிடையாது. சரிங்களா? நல்லது. எல்லாருக்கும் வணக்கம். ஓட்டு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு.
ஈவன் தோ நேற்று தான் ஈவினிங் நைட் ஒரு 7 மணிக்கு தெரிஞ்சாலும் இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் நடிகர்களிடையே இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம் பாண்டவர் அணி. ஏன்னா நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்றைக்குமே. ஸோ 80% இந்த பில்டிங் வந்துருச்சு, இன்னொரு 20% தான் பேலன்ஸ். ஸோ ஒரு 3.5 வருஷத்தில் உங்களுக்கே தெரியும், ஒரு சாதாரண வீடு கட்டும்போதே அதுக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகுன்றது. ஸோ 3.5 வருஷம் கிட்டத்தட்ட 1,35,000 சதுர அடி. அது கட்டுறதுக்கு டெஃபினட்டாக டைம் ஆகும். ஸோ அது வந்து இன்னொரு 6 மந்த்ஸில் டெஃபினட்டாக 6 to 8 மந்த்ஸில் முடிஞ்சிடும். அதுக்கு எங்களுடைய வாக்குறுதி, நாங்கள் என்ன சொன்னோமோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செய்யாததையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு ஆதரவு மிக அதிகமாக இருக்குது. ஸோ வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான் ஜாஸ்தி. நன்றி. அந்த புள்ளி விவரம் ஒன்றும் எனக்கு தெரியல. கண்டிப்பாக இப்போ விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஓகேங்க, தேங்க்யூ. 1100 பேர் செலக்ட் பண்ணுறவங்க தான் நம்ம தமிழ்நாட்டை வந்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் சீஃப் மினிஸ்டர். அறிஞர் அண்ணா காலத்துலேருந்து, கருணாநிதி ஐயா காலத்துலேருந்து, எம்ஜிஆர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா காலத்துலேருந்து நாங்கள் இங்கே இந்த 3500 பேர் ஒரு 7 கோடி பேரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் நாங்கள் நம்புகிறோம். ஸோ அந்தளவுக்கு இது ஒரு முக்கியமான தேர்தல். இப்போ இந்த தேர்தலை வந்து ஜென்ரலாக இதை அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்றுக்குள்ள ஒன்று. லாஸ்ட் டைம் வந்து நானும் இந்த தேர்தலில் பங்கெடுத்துக்கிட்டேன். நான் வந்து மெம்பராக இருந்தேன், ரெகுலராக மீட்டிங் போயிருக்கிறேன். நாசர், விஷால், கார்த்தி, கருணாஸ், புன்வனன் எல்லோரும் சேர்ந்து நல்லா தான் ஒர்க் பண்ணாங்க. நல்ல சின்சியராக எஃபர்ட் எடுத்தாங்க. நிறைய புதுமையான விஷயங்களை கொண்டாந்தாங்க. குருதட்சணை அதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடந்துருச்சு. அதில் தான் இருந்தாங்க இவங்க எல்லோரும். யார், நம்ம ஐஸ்வரி கணேசன், இப்போ நிற்கிறாங்க சங்கீதா, நம்ம உதயா, எல்லாருமே வந்து இந்த டீம் தான். நான் ரெண்டையுமே ஒன்றா தான் பார்க்குறேன். எல்லோரும் சேர்ந்து தான் வேலை செஞ்சுட்டாங்க. ஏதோ சின்ன மனக்கசப்பு லாஸ்ட் மினிட் இப்படி ஒன்று நடந்துருச்சு. அப்போவும் வந்து ஐஸ்வரி அண்ணன் வந்து நம்ம நாடக நடிகர்களுக்கு சரி, டொனேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், காலேஜ் எல்லாமே டக்குன்னு வருவார். எவ்வளோங்க 500 பேருக்கு உடனே பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி தான் விஷாலும் டே நைட்டு ஷூட்டிங்கெல்லாம் விட்டுட்டு வந்து கடுமையாக உழைச்சார். எல்லாருமே அந்த டீமே நல்லபடியாக உழைச்சிது. கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேசி தீர்த்திருந்தால் இந்த ஒரு இவ்வளோ பண விரயம், கால விரயம்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். சரியோ நடந்துருச்சு. பட் இருந்தாலுமே இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, விஷாலும் என்ன சொல்கிறாருன்னா, விஷால் டீமும் நாடக நடிகர்களுக்கு நல்லது பண்ண போகிறோம், கட்டடத்தை முடிக்க போகிறோன்னு. இப்போ ஐஸ்வர்யா அண்ணனும் அதே தான் சொல்கிறாரு, நாடக நடிகர்களுக்கு நல்லது பண்ண போகிறோம், இதை கட்டடத்தை உடனே கட்டி முடிச்சிடுவோம். ரெண்டுமே நல்லது தான், ஒரே டெஸ்டினேஷன் தான், 2 பாதையில் போகிறாங்க. பட் எப்படி இருந்தாலும் இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்லதை தான் நாடக நடிகர்களுக்கும் சினிமா கலைஞர்களுக்கும் இது ஒரு நல்ல விஷயமாக தான் நடக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த போட்டியை அவாய்ட் பண்ணிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறோம். இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட் ஃபார் த பெஸ்ட் டீம். தேங்க்யூ. இல்லைங்க இது வந்து இப்போ எனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. வந்தால் போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு தெரியுது, உடனே வந்து அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது. எனக்கு ஒரு 10 வருஷமாக ஃப்ரெண்டு. இல்லை, அது வந்து காலகாலமாக வந்து ஒருத்தர் இந்த கட்சியில் இருக்கவங்க அங்கே இருப்பாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே இருப்பாங்க. ஸோ இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸு இவங்கள பார்த்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். பட் ரியலாக வந்து அப்படிலாம் நடந்துச்சுன்னா இது வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கும். இந்த எலெக்ஷன் டீசெண்டாக பீஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அந்த தலையீடுகள்லாம் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியலைங்க. ஆமாங்க, அதாங்க இது வந்து எகைன் வந்து பர்ஸ்பெக்டிவ் தான். இப்போ நான் ஆந்திராவில் போய் நடிக்கிறேன், அங்கே நான் வந்து மெம்பராக தான் இருக்க முடியும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம ரூல்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுடைய ப்ரையாரிட்டி எல்லாம் வந்து பில்டிங் கட்டுறதுல போனதுனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் பின்தள்ளப்பட்டு இப்போ முதல்ல பில்டிங்கை முடிச்சிருவோம் அப்படின்றது தான் வந்து எல்லோரும் இப்போ சீரியஸாக எடுத்துக்காங்க. இல்லை, இதுதான் சப்ஜெக்ட். நான் ஒரு ஆள் சொல்கிறது இல்லைங்க. எல்லோரும் சேர்ந்து பொதுக்குழுவில் வந்து முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். நான் தனியாக வந்து என் தனிப்பட்ட அபிப்பிராயம் இதில் வந்து செல்லாது. இல்லை, 23ன்றது ஓரளவு தெரிஞ்ச விஷயம் தாங்க. அதுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஷிஃப்ட் ஆச்சு. அதாவது நடக்குமா நடக்காதான்றது. பட் எல்லோரும் மைண்ட் லெவலில் தான் இருந்தாங்க. நமக்கு விஷயம் தெரிஞ்சவொன்னே எல்லாருமே வந்து எஸ்எம்எஸ் மூலமாக தொடர்பில் தான் இருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த நான் 1.5 மணி நேரம் இருந்து தான் ஓட்டு போட்டு வரேன். அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு நடந்ததாக எனக்கு தெரியலிங்க. தேங்க்யூ. வணக்கம். எலெக்ஷன் ரொம்ப சுகமாக நடந்துகிட்ருக்கு. எந்த அணி ஜெயித்தாலும் நம்ம அணி தான். ஏன்னா இதில் எனிமி இல்லாத ஒரு அணியாக இருக்குது.
சீக்கிரமாக கட்டடத்தை கட்டி முடிக்கணுங்கிறது ஒன்று தான் ஒரு நோக்கம். அது எப்படியும் இந்த டேர்மில் முடிச்சிடுவோங்கிறது, யார் வந்தாலும் முடிச்சிடுவாங்க. வாழ்த்துக்கள். குட் லக். தேங்க்யூ. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தமிழ்நாடு நடிகர் சங்கம் பெயர் மாற்றணும்னு போன எலெக்ஷன் அப்போ ஒரு கோரிக்கை இருந்துச்சு. அதில் மாற்றம் இருக்கா? இதே பேரை தொடரலாமா இல்லை பெயர் மாற்றமா? இல்லையா, அதுதானே ஈஸியிலே எல்லாம் பேசி தானே அது முடிவு எடுக்கணும். அது தனிப்பட்ட முறையில் எதுவுமே இல்லையே. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம முடிவு. தனிப்பட்ட முறைங்கிறதே இல்லை சார். இல்லை, எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் என்னுடைய முடிவு. நன்றி. இந்த நடிகர் சங்கத்தை நான் கடந்த 52 வருடங்களாக பார்த்துக்கிட்டு வரேன். சிவாஜி சார் தலைமையில், நிறைய பேர் தலைமையில் இந்த நடிகர் சங்கம் இயங்கி வந்தது. நான் 52 வருஷம் சினிமா துறையில் இருந்தபோது பார்த்துக்கிட்டு வரேன். இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன். என்னுடைய ஒரே ஆசை, யார் பதவிக்கு வந்தாலும் சரி, நலிந்த நடிகர்களுக்கு அவங்களால் ஆன உதவியை கண்டிப்பாக சங்கத்து மூலமாக செய்யணும். இதுதான் முக்கியம். கட்டடம் கட்டுறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எல்லோரும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும், பல கூட்டங்கள் போட நமக்கு ஒரு இடம் வேணும். இருந்தாலும் நடிகர் சங்கமானது நலிந்த நடிகர்கள் மற்ற நடிகர்களுடைய மனசுலையும் ஒரு நல்ல கட்டடத்தை எழுப்பணும். அதுக்கு ஆவணம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். யார் ஜெயித்தாலும் இதை மாத்திரம் நிலவில் வச்சுக்கிட்டா போதும். நடிகர் சங்கங்கிறது நடிகருடைய மேம்பாட்டுக்காக உள்ளது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். வணக்கம்.